வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மா அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் அதில் டென்டேட்டிவ் வேகன்சி பொசிஷன் ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2025-2026 செஷன் as on 2nd October 2025. இதில் ஒரு வேகன்சி பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் உள்ள வேகன்சி பொசிஷன் தெரியும், ஏன்னா ஏற்கனவே நமக்கு வெப்சைட்டில் வந்திருந்தது. இப்போ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் அந்த வேகன்சி பொசிஷன் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கோர்ட் கேஸ்னால சம்திங் சில இஷ்யூஸ்னால பெண்டிங்காக இருந்தது. இப்போ அந்த நியூஸ் ரொம்ப பழைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தனால இப்போ அது சிச்சுவேஷன் மாறினதுக்கு அப்புறமா ஃபர்தராக செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு இந்த சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பிஃபார்ம் மட்டும் சொல்லலை, பொதுவாக பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் நண்பர்களுக்கு இந்த வருஷம் உள்ளவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தால் கூட அப்கமிங் இயரில் வரவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஷேர் பண்ணுறோம். இதில் பார்த்தாலே தெரியும் பிஃபார்ம் போட்டிருக்காங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இந்த காலேஜஸ் இருக்கலாம். ஸோ ஆதிபகவன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி திருவண்ணாமலை இதிலிருந்து இருக்குது. ஸோ இதில் பிஃபார்மசி கோர்சஸ் எந்தெந்த காலேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மொத்தம் எத்தனை காலேஜஸில் இந்த கோர்சஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டு படி பார்க்கும்போது ஒரு 108 காலேஜஸில் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ டோட்டலாக 7039 சீட்ஸு பிஃபார்மசிக்கு, அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில். ஸோ அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லேயே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்ஸ் இருக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 60% இருந்ததுனால் அது ஒரு 40% இருக்கும். அந்த 60% 40%ங்கிறது அந்த ஆஸ் பர் நாம்ஸ் படி அவங்களே சொல்லியிருப்பாங்க. அது நம்ம டென்டேட்டிவாக இல்லை ஒரு ப்ரெடிக்ஷனில் சொல்கிறோம். இப்போது கவர்மெண்ட் இப்போ 108 காலேஜஸில் 7039 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாகவே கவர்மெண்ட் கோட்டா. இதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 3000 சீட்ஸ் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது 10,000 சீட்ஸ் பெர் இயருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக 10,000 இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன். இப்போ கவுன்சிலிங் லிங்க் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் அதில் அந்த கவுன்சிலிங் லிங்கில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் படித்து பார்த்துட்டு அதற்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எல்லாம் முடிக்கணும். சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த இன்ஸ்டியூஷனில் எந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். இன்னொன்று, சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது எந்தெந்த இன்ஸ்டியூஷனில் எந்தெந்த கோர்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி என்ட்ரு பண்ணுறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் சீட் அலாட்மெண்ட் ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.